அபி என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது வந்து அரெஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி அந்த ஆளை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை மித்ரனை அரெஸ்ட் பண்ண சொல்லி போராட்டம் நடந்ததால் போலீஸ் வந்து இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. மீடியாக்கெல்லாம் வந்து தெரிஞ்சு போகுது. அதனால் மீடியாவும் வந்து கேட்டீங்க அபி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த மித்ரன் தான் எல்லாமே பண்ணது, ஆனால் அவர் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, வேணும்னே என் வீட்டுக்காரர் உள்ள கூட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால் மீடியாவும் கேள்வி கேட்குறாங்க போலீஸ். அதனால் போலீஸ் என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க. அந்த மித்ரனை கண்டுபிடிச்சி அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. மித்ரன் கிட்டே வந்து எல்லா உண்மையும் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவரை விசாரிக்கிற நேரத்தில் விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறதால போலீஸும் அவரை விசாரிக்கிறாங்க. தொடர்ந்து போலீஸ் வந்து அவரை வந்து அவங்க பாணியில் வந்து விசாரிக்கிறதால மித்ரன் வேறு வழி இல்லாமல் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நான் தான் எல்லாமே பண்ணேன், அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு விவேக் பேரை வந்து சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு விவேக் பேரை சொல்லாமல் விட்டுறாரு. அதனால் விவேக் நிம்மதி அடைகிறாரு. இந்த சூழ்நிலையில் இப்படி நடந்துடுச்சு, இந்த மாதிரி வந்து நிரூபிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. வந்து முரளி என்ன பண்ணுறாரு, இந்த கேஸில் எப்படியாவது வந்து வெளியே விடக்கூடாதுன்னு நினச்சுமே வெளியே வந்துட்டானே ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. இங்கே ராகவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ராகவ் வந்து என்ன பண்ணுறாரு, வெளியே வந்து எல்லோரும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி சார் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒய்ஃப் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் சார், நீங்கள் அவங்க போராட்டம் நடத்தி உங்களை வெளியே கொண்டு வந்திருக்காங்க, உண்மையிலேயே வந்து நீங்கள் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு கங்க்ராட்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை பாராட்டுறாங்க. உடனே ராகவ் யோசிக்கிறாரு. அடுத்து வந்து ராகவ் ரொம்ப சோர்வாக இருக்கார், அவருக்கு பிபி இருக்கிறதால ரொம்ப லோவாக இருக்கார். அப்படியே விட போகிறாரு. ஓடி வந்து அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. அபியை பார்த்துட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. சாரி அபி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், நான் உன்னை நம்பாமல் போயிட்டேன், நான் உன்னை நம்பியிருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல, நான் பண்ண வேலைக்கு எப்படி நீங்கள் நம்புவீங்க, அதனால தான் நீங்கள் இப்படி என்கிட்ட நடந்துக்கிறீங்க, என்னால் புரிஞ்சுக்க முடியுது, உங்களுக்கு பிபி ரொம்ப லோவாக இருக்குது, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னோடனே இல்லை என் அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா அக்கா சாப்பிடல, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னோடனே உடனே அக்காவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயுமே வந்து இங்கே வந்துடுறாங்க. நம்ம வந்து அஞ்சலி ஓடி வந்து என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னோடனே பரவாயில்ல அப்படின்றாங்க. எல்லாருமே அபியை பாராட்டுறாங்க. உடனே வந்து பாட்டி சொல்கிறாங்க, பாத்தியா அபி அவ்வளோ குறை சொன்னியே, இப்போ அபி தான் வெளியே உன்னை கொண்டு வந்திருக்கா, அவ்வளோ போராட்டம் பண்ணி கொண்டு வந்திருக்கா, அந்த மித்ரன் வந்து எல்லாமே பண்ணதுக்கு எல்லாருமே வந்து தெரிஞ்சு போச்சு, நம்ம கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனின்னு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நம்ம கம்பெனி மேலே அந்த பழி எல்லாமே போயிடுச்சு, அதே மாதிரி வந்து பேங்க்கெல்லாம் சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, இப்போ எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க, எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு கிடையாது, இந்த மாதிரி வந்து அபி கடைக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஆமாம் உண்மைதான் அது அப்படி சொல்லிட்டு முதல்ல ஒத்துக்கிறாரு நம்ம ராகவ். அதை பார்த்து அபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ராகிபாயா இது, ராகிபாய் இப்படி சொல்லுவாரா நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. இங்கே இதெல்லாம் பார்க்குற முரளிக்கு செம்ம காண்டாக இருக்குது. அபி வந்து கைத்தாங்கலாம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே வந்து அவருக்கு வந்து தேவையான எல்லாமே வந்து ஃபஸ்ட் எய்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. அபி அவருக்கு தேவையான வந்து முதல்ல வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பண்ணி குடிக்கிறாங்க. நீ குடிக்கா முதல்ல அப்படி சொல்லிட்டு குடிக்கும் போது நான் மட்டும் இல்லைடா, அவளும் அபியும் சுத்தமாக சாப்பிட்லடா, அவள் வந்து உன்னை பற்றி யோசிச்சுட்டு இருந்தாடா, அவளுக்கும் நீ கூட்டுறா அப்படின்னு அபி கொஞ்சம் குடி அபி அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு வந்து கொடுக்குறாரு. பரவாயில்ல நீங்கள் குடிங்க, குடி சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்க்க வந்து செம்ம காண்டாது சுந்தரிக்கு. இந்த அபி தான் எல்லாத்துக்கும் காரணம், இப்போ இவவே வெளியே கொண்டு வந்திருக்கா, அதான் வித்தியாசம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னை அவங்க வீட்டுக்காரர் திட்டுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்க சுந்தரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு வந்து போராடி வந்து கூட்டின்னு வந்திருக்கா, அதுக்கு பாராட்டலைன்னா கூட பரவாயில்ல, அந்த பொண்ணை மறுபடியும் நான் திட்டலைங்க, நான் உண்மையை சொன்னேன் அப்படி சுந்தரி வந்து பில்டப் பண்ணுறாங்க. உடனே சுந்தரியை பார்த்து முறைக்கிறாங்க பாட்டி, நீ அமைதியாக இருக்க சுந்தரி அப்படி சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க. சுந்தரி பார்த்துட்டு இங்கே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. வேக்கால் தாங்கியே முளைச்சி இப்படி நடந்துச்சு, அவனை மாட்ட விடாமல் பிடிச்சி, நல்ல காலம் நம்ம பேர் வரல, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு ராகவ் வந்து ஃபோன் பண்ணுறாரு. வேக் அதிர்ச்சியே ராகவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹலோன்றாரு. எனக்கு எல்லாமே தெரியும், நீ தான் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாள் உன்னை நான் எதிரியாக நினைக்கல, ஆனால் இதுக்கப்புறம் இருக்குடா உனக்கு அப்படின்றாரு ராகவ் அதிர்ச்சியே.